நம்ம கடையில அதிகமா பிராண்டு தான் இருக்குங்க. பிராண்ட் எல்லாமே பிராண்ட் ஐட்டம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா, எனக்கு ரேட்டு கம்மியா போதும்னா அப்ப அவங்களுக்கான ஒரு காம்போங்க. அது 14,500 வரும். ஃப்ரண்ட் கேமரா வரும், டேஷ் கேமராவோட டிவிஆரோட ஒரு காப்பி எதுவுமே வராது. ஈகோ வந்து எல்லாருமே கேட்கறாங்க, சார் நான் ஈகோ எடுத்துருக்கேன், நான் ஈகோ எடுத்துருக்கேன், எனக்கு ஃபுல் ஒர்க் வேணும். அவங்களுக்காக நான் போட்ட காம்போங்க. 2 டிவி, இந்த செட்டு ஃபிட்டிங் எல்லாமே சேர்ந்து மை டிவிஎஸ்ல ஃப்ரண்ட் டிவிஆரோட வரும். எஸ்பி ஆடியோஸ்ல வந்து நல்ல ஸ்பீக்கர், ஒரிஜினல் ஸ்பீக்கர் பக்காவா இருக்கும். ஃபிட்டிங்கோட வரும் 10,500 கொடுத்துட்டு ஜனங்களோட விருப்பம் தான். நம்ம கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க அது கொடுத்துடலாம். ஃபிட்டிங் ஃப்ரீயோட. ஆமா, கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால ஃபிட்டிங் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப ஃப்ரண்ட்ல என்ன ஓடுத படம் அது பின்னாடி பாத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம், இப்படி பாத்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா இங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஆமா, பெருசா போட்டிருக்கோம். ஓகே, 10 வண்டி நிப்பாட்டலாம். பெருசா இருக்கும், ஒரு 10 வண்டி இருக்கலாம். நிப்பாட்டலாம் 10 வண்டி நிப்பாட்டலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா பிமேக்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிமேக்ஸோட வந்து பாத்தீங்கன்னா 2வது பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. அது எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா சொல்லிருங்கண்ணா, கரெக்டா உட்கார்ந்து ஒரு 3/4 கிலோமீட்டருங்க. கரும்பு கடை, உக்கடம் கரும்பு கடை, கோயம்புத்தூர் கரும்பு கடைன்னு யாருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்கண்ணா, கண்டிப்பா வரலாம். ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா போட்டுருக்கோம். ஆஃபர் எல்லாம் இருக்குங்களா? ஆஃபர் ஃபுல்லா வச்சிருக்குங்க. ஓகே, நான் பாத்துடலாமா? வாங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னா பாருங்க, நமக்கு வந்து ஒரு 10 கார் நிப்பாட்டலாங்க. கஸ்டமருக்கு வந்து உட்காந்துக்கலாம். பக்கத்துல டிஎன்டி இருக்கு, என்ன போய் பக்கத்துல போய் சாப்பிட்டுக்கலாம். பார்க் இருக்கு, என்ன வேணா பாக்கலாம். பக்கத்துல பாருங்க 10 வண்டி நிப்பாட்டலாம். நம்ம கடையை பாத்துங்க, பெரிய கடை, 10 வண்டி நிப்பாட்டலாம். நிம்மதியா உட்காந்துக்கலாம். கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமே இல்லை இல்லைங்களா? ஆமா, அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு வந்து நிம்மதியா உட்காந்துக்கலாம். இட வசதி இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையில அதிகமா பிராண்டு தான் இருக்குங்க. பிராண்ட் எல்லாமே பிராண்ட் ஐட்டம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். கம்ப்ளீட் எல்லாம் பக்காவா இருக்கு. எது எடுத்தாலும் உங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி எல்லாமே பக்காவா வச்சிருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கலாங்க. ஃபுல் ஸ்டாக் இருக்கீங்களா? இருக்குங்க, இனி இருக்கு. அடுக்கிற இடம் இல்ல, அதனால எல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் பிராண்டடா என்னதுன்னா? எல்லாம் பிராண்டடுங்க. பேசிக்னா எதுவுமே கிடையாது, எல்லாமே பிராண்டடா தான் கொடுக்குறோம். ஏன்னா 1 இயர் நம்ம ரீப்ளேசிங் கொடுக்குறோம். ஓகே, நம்ம எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா காம்போல இருந்து போய்க்கலாங்களா? போயிடலாங்க, கண்டிப்பா போயிடலாங்க. வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா, எனக்கு ரேட்டு கம்மியா போதும்னா அப்ப அவங்களுக்கான ஒரு காம்போங்க. ஜஸ்டெக்ல 4GB 64ங்க, 4 ஸ்பீக்கருங்க, மேக்னெட்ல ஏஹெச்டி கேமராங்க. என்ன மழை வெயில் அடிச்சாலும் தண்ணி பட்டாலும் கிளியரா தெரியற மாதிரி ஏஹெச்டி கேமரா. அதாவது வண்டிக்கான பேனலுங்க. ஃபிட்டிங்கோட வரும் 10,500 கொடுத்துட்டு. அது விட்டுனா பெஸ்ட் பிராண்டுங்க மைக்ரோசோனிக்கு. இப்போ நான் சொல்றேங்க, இப்போ 3,700 4,000 பக்கம் போகுது வித்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 4GB 64ங்க, எஸ்பிங்க. எஸ்பி ஆடியோஸ்ல வந்து நல்ல ஸ்பீக்கர், ஒரிஜினல் ஸ்பீக்கர் பக்காவா இருக்கும். 4 ஸ்பீக்கரு, செட்டு, ஏஹெச்டி கேமரா, பேனல், ஃபிட்டிங்க வெறும் 11,800 கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 11,800. ஃபிட்டிங் ஃப்ரீயோட. சூப்பர் சூப்பர்ண்ணா, பக்காவா இருக்கு. எந்த டீ போர்டுக்கெல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் காம்போனா? நெக்ஸ்ட் காம்போ பெஸ்டான காம்போங்க, கார்ப்ளேயோட டைமண்ட்ல X90ங்க. 6GB 128 சப்போர்ட், 4 ஸ்பீக்கர், மேக்னெட்டிக் ஸ்பீக்கர். அதாவது வண்டிக்கான வயரிங்கு, பேனலு, ஃபிட்டிங் எல்லாம் சேர்ந்து வெறும் 12,800 கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 12,800. வெறும் 12,800 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. அடுத்து நீங்க அதை விட பெஸ்ட் பிராண்டுங்க பவுஸ்டிக்ல வந்து ஹெச்டி ஃபுல் ஹெச்டி வருங்க. ஃபுல் ஹெச்டி வரும், பக்காவா இருக்கும். பவுஸ்டிக்ல வந்து 4 மேக்னெட்டிக் ஸ்பீக்கரு, 4GB 64ல கார்ப்ளேயோட ஃபிட்டிங்கோட வெறும் 13,500 கொடுத்துருக்கோம். எந்த வண்டியா இருந்தாலும் சரி 13,500 பக்காவா கொடுத்துருக்கோம். ஓகே, சவுண்ட் எஃபெக்ட்ல எப்படின்னா இருக்கும்? சூப்பரா இருக்குங்க, கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் காம்போனா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைமண்ட் X80ங்க. பக்காவா இருக்கு. மெட்டல் பாடி, 6GB 128 சப்போர்ட்டோட சைபர் டெக் கேமராங்க. 2,450 சைபர் டெக் கேமரா, 4 ஆல்பா ஸ்பீக்கருங்க. 4 ஆல்பா இன்ஃபினிட்டி ஹர்மனோடது. 40 RMS வருங்க. மெயினா அது RMS தான் பார்க்கணும். ஏஹெச்டி கேமரா, வண்டியோட அதாவது வண்டியோட பேனல் ஃபிட்டிங் வெறும் 17,500 பக்காவா ஃபிட் பண்ணி கொடுக்கும். இந்த காம்போலங்க ஆல்பா இல்லாம ஜேபில எடுத்துக்கலாம். ஆமா, உங்க விருப்பம், ஜனங்களோட விருப்பம் தான். நம்ம கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க அது கொடுத்துடலாம். அப்புறம் அதே காம்போ பிரைஸ் தான்? அதே பிரைஸ், அதெல்லாம் மாற்றம் வராதுங்க. ஓகேங்க. அடுத்த காம்போங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வேல்ட் ஃபுல்லா இருக்கிறதுங்க. லினோவா இருக்குங்க. அதை விட்டு நீங்க ஆல்பா ஸ்பீக்கருங்க. ஆல்பால வந்து இன்ஃபினிட்டி ஹர்மனோடது, ஜேபிலோட அதேதாங்க. அது வேணா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜேபில எடுத்துக்கலாம். ரெண்டும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன், ரெண்டு சேம், ஒரே ரேட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா RMS மட்டும் தான் கம்மி இருக்கும். RMS வந்து ஜேபிஎல் 35ங்க, ஆல்பா வந்து 40 இருக்குங்க. ஓகே. அது விட்டு நீங்க ஏஹெச்டி கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங்க ஒரு 16,500 கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 16,500. 16,500 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிலாம் இருக்குங்களா? இதுக்கு ரீப்ளேசிங், இதெல்லாம் வாரண்டிங்க. இதெல்லாம் வாரண்டி. ஸ்பீக்கர்லாம் வாரண்டி, இதெல்லாம் ரீப்ளேசிங். இது கேமரா எல்லாம் ரீப்ளேசிங். இது நல்லா இருக்குங்களா? பக்காம இருக்குங்க. டெய்லி எத்தனை 10-20 பீஸ் போயிட்டு இருக்கும் டெய்லி. நான் அடுத்த காம்போ போயிடலாமா? போயிடலாங்க. இப்ப பாக்குறது இந்த காம்போ, இந்த வண்டி கொடுத்துட்டு இருக்குங்க. மை டிவிஎஸ்ல
ஃப்ரண்ட் டிவிஆரோட வரும். ஓகே, ஃப்ரண்ட் டிவிஆர், ரிவர்ஸ் கேமரா எப்பவும் வர்ற மாதிரி. அது ரிவர்ஸ் கேமரா சைபர் டெக்ல கொடுக்குறாங்க. 2450 கேமரா சைபர் டெக்ல கொடுக்குறோம். அதுவும் இல்லாம ஆல்பா ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டில, ஜேபிஎல் அதே கம்பெனி ஹர்மன்ல 4 ஸ்பீக்கரு, அதாவது இந்த வண்டியோட பேனல் எல்லாம் ஃபிட்டிங்கோட சேர்ந்து ஒரு 20,500 கொடுக்குறோம். ஃப்ரண்ட் டிவிஆரோட. ஆமா, 4GB 64ங்க. ஓகேண்ணா. ஆனா இதுக்கு ஃபிட்டிங் ஏதோ இருக்குங்களா? எல்லாம் ஃபிட்டிங் ஃப்ரீயோடங்க. ஓகேண்ணா. நான் மை டிவிஸ்ல ஏதோ வேற ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்களா? ஆமா இருக்குங்க, இதே மாதிரி வேற இருக்கு பாருங்க. இது என்ன கான்ஃபிகரேஷன்னா? இது மை டிவிஸ்ல 2GBங்க, 2GB 64ங்க. ரிவர்ஸ் கேமரா மட்டும் தான் இருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து அதே மாதிரி சைபர் டெக்ல தர்றாங்க. நாங்க சைபர் டெக்ல தர்றோம். ஒரு 16,500 எந்த வண்டியா இருந்தாலும் சரி, HD கேமரா 4 ஆல்பா ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டியோடது வெறும் 16,500 கொடுத்துட்டு. ஓகே, கார்ப்ளே இருக்குங்க, எல்லாத்துமே கார்ப்ளே இருக்கு. பிராண்டடான காம்போ ஆஃபர் இருக்குங்களா? இருக்குண்ணா, கண்டிப்பா பாருங்க. இதை பாருங்க, இந்த அமீஸ் நியூ அமீஸ் கொடுத்துட்டு இருக்குங்க. மோக்கோல. ஓகே, மோக்கோல X2ங்க. இப்போ வந்து 2026 வந்து மோக்கோல X2ங்க. OLEDங்க, OLED ஸ்கிரீனு பக்காவா இருக்கும், எதுவுமே பக்காவா இருக்கும். அவங்களோட அதே கேமராங்க. கேமரா 4 இன்ஃபினிட்டி ஹர்மனோட ஆல்பா ஸ்பீக்கர் 4ங்க. HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 20,500 இப்போ இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண போறோம். 20,500. ஆமா. ஃபிட்டிங்னா? ஃபிட்டிங் ஃப்ரீயோட. ஃபிட்டிங் ஃப்ரீ. ஆமா, கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால ஃபிட்டிங் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு ஈகோங்க. ஈகோ எல்லாருமே எடுக்கிறாங்க, அதனால நம்ம பெஸ்ட் காம்பவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஈகோக்கு. ஈகோக்கு எப்பவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவி போட்டா தான் கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட்ல என்ன டிவி ஓடுதோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்ல போட்டீங்களா, வீடியோ அவுட்டர் போட்டிருக்கு. உங்க அவுட் இருந்தா தான் நமக்கு பின்னாடி தெரிய முடியும். அப்ப ஃப்ரண்ட்ல என்ன ஓடுதோ படம் அது பின்னாடி பாத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம், இப்படி பாத்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. வேற ஆப்ஷன்னா பின்னாடி முன்னாடி வேற படம் பார்க்கலாம், பின்னாடி வேற படம் பார்க்கலாம். பெண்டவர் ஆப்ஷன் கொடுத்தா அதுல பின்னாடி வேற படம் பார்க்கலாம். ஓகே, சரிங்களா? இது வந்து சவுண்ட் சீட்டுக்கு மட்டும் தான் மாட்ட முடியும். சவுண்ட் சீட்டுக்கு அது வந்து மெயினா பெரிய வண்டிக்கு மட்டும் தான் மெயினா மாட்ட முடியும். அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இதுல வந்துடும். ஓகே, ரூஃப்ல வந்து அப்படியே மேல மாட்டிக்கலாம். ஆமா, அது ரூஃப் வேலை நடக்கிறதுனால அது மாட்டாம இருக்கும். மிச்சம் எல்லாம் மாட்டி இருக்கும், அது மாட்டல. ஈகோ வந்து எல்லாருமே கேக்குறாங்க, சார் நான் ஈகோ எடுத்திருக்கேன், எனக்கு ஃபுல் ஒர்க் வேணும். அவங்களுக்காக நான் போட்ட காம்போங்க. 2 டிவி, இந்த செட்டு, ஃபிட்டிங் எல்லாமே சேர்ந்து ஒரு 19,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஃபிட்டிங் ஃப்ரீயோட. இந்த வண்டிக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம். பம்பர் போட்டிருக்கோங்க. ஸ்பாய்லர் போட்டிருக்கோம் பாருங்க. ஸ்பாய்லர் போட்டிருக்கோம், புஷ் ஸ்டெப் போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே போட்டிருக்கோம். புஷ் ஸ்டெப் போட்டிருக்கோம், அது விட்ட மேட்டு போட்டிருக்கோம், சீட்டு கவர் போட்டிருக்கோம். ஓ, சீட் கவர் ஃபுல் ஒர்க். ஆமா, சீட்டு வந்து இந்த மடக்கிற மாதிரி, இந்த பாத்தீங்களா, ஃப்ளோரிங் பண்ண மாதிரி நல்லா இருக்கும், பக்காவா இருக்கும். பின்னாடி அதே மாதிரி சூப்பரா இருக்கும். சீட்டு கவர்லாம் பாத்துக்கோங்க. ஃப்ளோர் மேட் போட்டிருக்கோம், வீல் கப்பு போட்டிருக்கோம், கேரியர் போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு எல்லாமே ஃபுல்லா பண்ணிருக்கோம். அதான் செட்டு ஃபிட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் போடணும். இங்க பக்காவா இருக்கும். ஒரு வண்டி ஈக்கோ வந்து அது ஃபுல் ஒர்க் முடியற வரைக்கும் பக்காவா பண்ணிருக்கோம். காலைல ஒரு 10 மணிக்கு விட்டா இங்க நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு எடுத்துட்டு போயிடலாம். பக்காவா இருக்கும். ஓகேண்ணா. ஈகோ நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லையா? ஆமா, ஈகோ இப்ப மெயினா வந்ததுனால எல்லாருமே எடுக்கிறாங்க, ஃபுல்லா எடுக்கிறாங்க. ஈகோ எடுக்கிறாங்க. அந்த பழையருக்கு கடை அது இது எல்லாருமே எடுக்கிறதுனால ஃபுல் ஒர்க்குக்கு தான் வர்றாங்க. காலையில வந்தா சாயந்தரம் போயிடுறாங்க. ஓகே, இப்ப அந்த காம்போ காமிச்சிருந்தீங்களா? ஆமாங்க, அது வந்து மொத்தம் ஒன்லி ஈகோக்கு மட்டும். ஆமா, ஈகோக்கு எடுத்துடலாங்க. ஈகோக்கு மட்டும் சவுண்ட் சீட் இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஆனா இப்ப காம்போ ஆஃபர் எல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஆண்ட்ராய்டு வாங்கினா அது என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்கண்ணா? ஸ்டார்டிங் பாருங்கதா, HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 7,500 கொடுத்துருக்கும். ஜஸ்டக்குங்க. 4GB 64 TS7. அது நம்ம புது கடை ஓப்பன் ஆனதுனால எல்லாமே காம்போ பக்காவா போயிட்டு இருக்கு. நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லா ஐட்டமும் பக்காவா இருக்கு. பேசிக்ங்கிற இதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நல்லா கொடுத்துட்டு இருக்கோங்க. அது விட்டு நீங்க எங்களோட பிராண்ட் மைக்ரோ சோனிக்குங்க. ஓகேங்கண்ணா. கிட்டத்தட்ட 4,000 பீஸ் பக்கத்துல போயிட்டு இருக்குங்க. HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் அதே ரேட்டு 8,300 அதே ரேட்ல ஃபிட்டிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். அது விட்டு நீங்க இப்ப கார்ப்ளே கேட்பாங்க. கார்ப்ளேனா இப்ப உங்களுக்கு தான் இது எடுத்துக்கலாம். டைமண்ட்ல X90 6GB 128 சப்போர்ட்டோட ஒரு 9,700 ஃபிட்டிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 9,700 கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமண்ட் பவுஸ்டிக்ல டைமண்ட் X80 4GB 64 அதே மாதிரி HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 10,500 கொடுத்துட்டு இருக்கோங்க. அதை விட்டு நீங்க சின்ன வண்டிக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெருசா வேணுங்க, கொஞ்சம் பெருசா பாக்குற மாதிரி இருக்கணும்னா மோனோ பிளாஞ்சில் ஜெம்ஸ்டோனுங்க, சிங்கிள் நாபு. அதுல அதே மாதிரி HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 12,500 பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. என்ன ஒரு ஆஃபர் மேல ஆஃபரா இருக்கு. கண்டிப்பா புதுசா கடை ஓபன் பண்ணனால கம்ப்ளீட் எல்லாமே ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேண்ணா. சரிங்களா? அது விட்டு நீங்க மை டிவிஎஸ்ல 4-5 பிராண்ட் இருக்குங்க. ஆனா அதுல வந்து ஃப்ரண்ட் கேமராவோடங்க, ஃப்ரண்ட் கேமராவோட 4GB 64ல HD கேமரா, ரிவர்ஸ், ஃப்ரண்ட் கேமரா எல்லாம் ஃபிட்டிங்கோட வெறும் 14,500 கொடுத்துட்டு இருக்கோம். HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங்
சரிங்களா. அது விட்டு நீங்க அதே பிராண்ட்ல 2GB 64ங்க, எல்லாமே கார்ப்ளே தான். 2GB 64 கார்ப்ளே, ரிவர்ஸ் கேமரா மட்டும் தாங்க வரும். HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 10,500 கொடுத்துட்டு இருக்கோம். அது விட்டு நீ மோனோ பிளாஞ்சில் X80ங்க, மெட்டல் பாடி நல்லா பார்த்துக்கணும். மெட்டல் பாடி 6GB 128 சப்போர்ட்டோட பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 11,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா, சரிங்களா. அப்படி ஆஃபர் அடிச்சு நிறுக்குறீங்க. ஆஃபர் தாங்க. நம்ம கடையில வந்து நீங்க கம்ப்ளீட் எல்லாமே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். அது விட்டு நீங்க லினோவா HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 10,500 கொடுத்துட்டு இருக்கோம். கார்ப்ளேவோட அது பக்காவா இருக்கும். வேல்டு ஃபுல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும். அடுத்தது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்ப்ளே மாடல் எல்லாம் கேக்குறாங்க. சரி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் எவ்வளவு இருந்து? பேசிக்னா உங்களுக்கு HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 8,500. அது விட்டு நல்ல பிராண்டு போட்டோ நீங்க 9,500 வருங்க. 9,500. 4GB 64ல பக்காவா இருக்கும். நம்ம கொடுக்குற ஐட்டம் எல்லாம் ரிட்டர்ன் வராத மாதிரி இருக்குங்க, பக்காவா இருக்கும். அப்படி ரிட்டர்ன் வந்து என்ன பண்றது? ரீப்ளேசிங் மாத்தி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவீங்க கண்டிப்பா. நம்ம பேச்சு மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோல ஒண்ணு சொல்றது, பக்கத்துல வந்து ஒண்ணு சொல்றது இல்ல, கரெக்டா இருக்கும். நிஜமா வேணா? கண்டிப்பாங்க. சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க லினோவாங்க, வேல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி. நல்ல கிளாரிட்டி, நல்ல பக்காவா இருக்கும், கிளியரா இருக்கும். அது விட்டானுவீங்க HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 12,500 ஃபிட்டிங் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா, எல்லாம் எது எடுத்தாலும் காம்போ பண்ணிக்கலாம். எல்லாம் காம்போல எது எடுத்தாலும் ஃபிட்டிங் ஃப்ரீங்க. தனியா எடுத்தா எல்லாமே ரேட்டு வருங்க. காம்போல எல்லாமே ஃபிட்டிங் ஃப்ரீ. ஓகே, இது கூட இப்ப நம்ம இதுல எந்த ஆண்ட்ராய்டு எடுத்தாலும் அது கூட பேனல், ஃபிட்டிங் எல்லாமே வந்துரும். அதே மாதிரி நம்ம காம்போல சொல்லிருக்கோம் ஸ்பீக்கரோட, அது வேற காம்போங்க. இது ஸ்பீக்கர் இல்லாத காம்போ. ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் ஃப்ரீ. ஓகே, இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மட்டும் எனக்கு வேணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அதெல்லாம் நம்ம லெஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா இங்க மோக்கோ, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரே கம்பெனிங்க மோக்கோ. பாதி கடையில எல்லாம் இருக்காது, இருந்தாலும் சொல்றோம். X2ங்க. ஓகே, X2 OLED. ஓகேங்க, OLED 2GB 32ல கம்பெனில அவ்வளவுதான் வரும். 2GB 32 தான் வரும். HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் இவங்களோட அதே கேமரா வருங்க. அவங்களோட அதே கேமரா. இதெல்லாம் பிராண்டட் இல்லீங்களா? பிராண்டடுங்க. ஒரு 14,500 ஃபிட்டிங் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரீப்ளேசிங்கோட. ரீப்ளேஸ்மெண்ட் வாங்க. கண்டிப்பா, வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம டைரக்டா இருக்கிறோம், நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். அடுத்து X7ங்க. X7 4GB 64ங்க. அதே மாதிரி OLEDங்க, டர்போ க்ரோ OLEDங்க. HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 21,000 ரீப்ளேஸ்மெண்டோட கொடுத்துட்டு இருக்குங்க. வேற எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது மோக்கோல. நம்ம டைரக்டா எடுக்கனால கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிளாப்பங்குங்க. பிளாப்பங்குல பாருங்க 1100ங்க. 1100 HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 17,500 கொடுத்துட்டு 1000ங்க. இதுல வந்து 360 ஆப்ஷனோடங்க. இப்ப இல்லைங்க, நம்ம எப்ப வேணாலும் 360 ஆப்ஷன் போட்டுக்கலாம். ஒரு ஃபிட்டிங்கோட 19,500 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வெறும் 19,500. வெறும் 19,500 ரிவர்ஸ் கேமராவோட இதோட. ஆமா, இந்த காம்போனா இது வந்து 17,500ங்க. 17,500. நெக்ஸ்ட்னா அடுத்து விட்டு நீங்க ஆன்கிங்க. ஓகே, ஆன்கில வந்து 2GB 32ங்க. ஜப்பானீஸ் மாடலுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் வாரண்டியோட HD கேமரா, பேனல், செட்டு, ஃபிட்டிங் ஒரு 13,500 கொடுக்குறோம். 13,500. கண்டிப்பா. ஏன்னா இவங்கதான் முத இந்த ஆண்ட்ராய்டுங்கிற கம்பெனியை கொண்டு வந்த இவங்க தான். 25 வருஷமா இருக்காங்க. பக்காவா இருக்கும். நீங்க ஃபிட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். 2 வருஷம் வாரண்டியோட கொடுக்கும். ஓகேண்ணா, இவ்வளவு ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்க. சரிங்க. ஒரு பேசிக்கும் இருக்கு, பிராண்டட் இருக்கு. இது எது வந்து பாத்தீங்கன்னா பெட்டருங்க? பிராண்டட் போறது நல்லதுங்க. ஏன்னா பிராண்டட்னா உங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் அதிகமா உழைக்கும். உங்களுக்கு அந்த டென்ஷனே இருக்காது. அதை பத்தி அது போட்டதுக்கு அப்புறம் அதை போட்டு நோண்டி இருக்க டென்ஷனே இருக்காது. பிராண்டட் கம்மியா பேசிக்குங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 அட்டி 3 அட்டி தான் இருக்கும். எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது பூரா பிராண்டட் தாங்க. போடும்போது இப்போ நீங்க போட்டு போனா எனக்கும் சந்தோஷம். ஏன்னா நீங்க என்ன போன் பண்ணி அண்ணா அது ஒர்க்காக இது ஒர்க்காக சொல்லக்கூடாது. அதனாலதான் பிராண்டட மெயினா கொடுக்குறோம். சரிங்களா, பக்கா வரைக்கும் போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அடுத்தது நான் இந்த 360 சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசிக் ரேட் இருக்கு? பேசிக் ரேட்னா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட வந்து 18,500 ஸ்டார்டிங் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. மோனோ பிளாஞ்சில 18,500ங்க. அதே விட்டோம்னா மைக்ரோசோனிக்ல நம்ம கம்பெனி 21,500ங்க, பக்காவா இருக்கும். அது விட்டா நீங்க மை டிவிஎஸ்ல இப்போ லேட்டஸ்டா வந்திருக்குங்க. மை டிவிஎஸ்ல 4GB 64 அதே மாதிரி 360 ஒரு 27,500 ஃபிட்டிங் காலிபிரேஷன் எல்லாம் முடிஞ்சு 27,500 ஆகுங்க. அது விட்டா நீங்க பிளாப்பங்கு நீங்க போனோம்னா 32,000 வருங்க. HD கேமரா 4 ஃபிட்டிங் காலிபிரேஷன் எல்லாமே சேர்ந்து 32,000 வருங்க. சரிங்களா. இனி இருக்கு, பக்காவா இருக்கு. மோக்கோ இருக்கு, வேற கம்பெனில இருக்கு. நெக்ஸ்ட்னா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்லங்க பிளாப்பங்குங்க. பிளாப்பங்குல வந்து கம்பெனி ஐட்டம் பிளாப்பங்குல 1,800 ஸ்டார்டிங் இருக்குங்க. அது விட்டு நீங்க பயனியர் நல்ல கம்பெனிங்க. அதை விட்டு பயனியர் விட்டு நீங்க ஆல்பா இன்ஃபினிட்டில ஹர்மன்ல ஆல்பா இன்ஃபினிட்டிங்க. அது விட்டு நீங்க
ஓகே. எல்லா ஸ்பீக்கர் இருக்குங்க, எல்லாமே ஒரிஜினல் தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் தான் வச்சிருக்கோம். ஜேபிஎல் அது விட்டு நீங்க ஆன்கியூ, ஆன்கியூ எல்லாம் நல்லா இருக்கும். வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரே ஒரு பொருள் ஆன்கியூ. அது விட்டு நீங்க ஆல்பெயின், எல்லா கம்பெனி இருக்குங்க. ஆல்பெயின் இருக்கு. அது விட்டு நீங்க ஆல்பால கோல்டன் சீரியஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே கோஎக்ஸலுங்க. அது விட்டு காம்பனண்ட் தனியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டுங்க, காம்பனண்ட் ஸ்பீக்கர்ல ஆன்கியூங்க. ஆன்கியூ வந்து ஜாப்பனீஸ் கம்பெனிங்க, பக்காவா இருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அது விட்டு ஆல்பால இன்ஃபினிட்டி ஹர்மல்ல அதுவும் காம்பனண்ட்டுங்க. அது விட்டு ஜேபிஎல்ல, ஜேபிஎல் அதே தான், ஆல்பா இன்ஃபினிட்டி ஹர்மனோட அதே கம்பெனி தான். அது விட்டு ஆல்பெயின், ஆல்பெயின் நல்லா இருக்குங்க, பக்காவா இருக்கும். எல்லாமே பிராண்டடா தான் இருக்கு. அது விட்டு கோல்டன் சீரியஸ்ல ஆல்பா இன்ஃபினிட்டி ஹர்மல்ல கோல்டன் சீரியஸ். அது விட்டு ஓவலுங்க, ஓவல்ல வந்து பிளாப்பங்கல ஓவல் நல்லா இருக்குங்க, போடுறதுக்கு பக்காவா இருக்கும். மியூசிக்கு மெயினா வந்ததுங்க. அது விட்டு கோல்டன் சீரியஸ்ல அதுவும் நல்லா இருக்கும். ஆல்பா இன்ஃபினிட்டி கோல்டன் சீரியஸ்ல பக்காவா இருக்கும். சப்புனா ஜஸ்டாக்ல வயரிங் கிட்டு, ஃபிட்டிங்கு, சப்பு எல்லாம் சேர்ந்து போகிற 4700 கொடுத்துட்டு இருக்குங்க. அது விட்டு பெஸ்ட் கம்பெனி டபுள் மேக்னெட்டோட ஹர்னம் வயரிங் கிட்டு, நல்ல வயரிங் கிட்டு, ஃபிட்டிங்கோட ஒரு 5700 கொடுத்துட்டு இருக்கு. நிறைய கொண்டு வந்துட்டீங்களா இருக்குது. ஆமா. இப்ப பார்த்தோன்னா எல்இடி பல்புங்க, மெயினா வண்டிக்கு தேவை எல்இடி பல்புங்க. 2200 ஸ்டார்டிங் இருக்கு. 2200, 3800, 2600, 4800, 8500 பல ரேட்ல இருக்கு. அது விட்டு நீங்க டூட்டர் ஐட்டம், டூட்டர், ஜிபிஎஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டம் இருக்குங்க. ஃபுல்லா இருக்கு. பாத்தீங்க டிவிஆர் எல்லாம் ஃபுல்லா இருக்கும். ஹெட்லைட் எல்லாம் பாத்தீங்களா ஃபுல்லா இருக்கு. எல்லாமே இவ்வளவு வச்சிருக்கீங்க. ஆமா, கம்மியா எடுத்து காரியமில்லை. எடுத்தா 300-400 பீஸ் தான், அப்படிதான் எடுக்கணும். கோயம்புத்தூர் வந்து நீங்க கரும்பு கடை சவுகார் நகர்லீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எல்லாமே ஓஜி பீஸ், எல்லாமே ஒரிஜினல், பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். பக்காவா வாங்க, எல்லாமே உங்களுக்காக தான். பக்காவா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க. ஓகே, அப்புறம் உங்களை நம்பி வரலாம். கண்டிப்பா வரலாம். போன் பண்ணா நீங்க வர முடியலன்னா போன் பண்ணி அங்க எங்கேயா நிக்கிறேன், நாங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களை கூட்டே வந்துருவோம். இதான் இந்த பெரிய கடை எடுத்துருவோம். ஏன்னா கஸ்டமருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரக்கு இடம் இருக்கணும். அதனால ஃப்ரீயா உட்காரக்கு இடம் இருக்கு. ஃப்ரீயா வந்து எங்க வேணா உட்காரலாம். அந்த அளவுக்கு ஃபேனு காரியம் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. பக்காவா இருக்கு. நீங்க வாங்க. மெயினா அந்த கஸ்டமருக்காக தான் மெயினா வந்து பெரிய கடை எடுத்திருக்கோம். அதே மாதிரி கொரியர், நீங்க என்னால வர முடியலங்க, எனக்கு கொரியர், நீங்க என்ன பீஸ் கேக்குறீங்க அந்த பீஸ் மட்டும் தான் உங்க வீட்டுல இருக்கும். ஆல் இந்தியா அனுப்பலாங்க. சரியா? நான் வந்து வீடு தேடி வந்துடும். கண்டிப்பா. சின்ன பெரிய கொரியர் தானே வாங்குறீங்க. ஒரு செட்டுனா வீடு தேடி வந்துடும். கொஞ்சம் பெருசுனா அவங்க கூப்பிடுவாங்க, நீங்க போய் வாங்கிக்கலாம். சரிங்களா?